வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாசம் வந்தாவே வந்து மிகப்பெரிய ஒரு பயத்த தான் உண்டாக்கும்னு சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்த வந்து பேங்க் தரப்புலருந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல வரலாம். அது என்னன்றத பத்தி பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரெகுலரா பயன்படுத்துற யுபிஐ பேமெண்ட் ஆகட்டும், கிரெடிட் கார்ட் ஆகட்டும், ஆ பேலன்ஸ் செக் பண்றதாகட்டும், ஏடிஎம் வித்ட்ரா ஆகட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஜிட்டல் முறையில வந்து மாறி வந்துட்டுருக்கோம் இல்லையா? இதுல வந்து சில மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. பேங்க் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்ததுனால, நம்மளுக்கு அதுல என்னென்ன பாதிப்பு வரும், என்னென்ன வைக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்னலேருந்து அமல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1லேருந்து இது அமல்படுத்தப்படுது. அதாவது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மாசம் பொறந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் புதுசா வருதுப்பா, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்பா, ஸ்டார்ட்லேருந்து கணக்கெல்லாம் வச்சுக்கலாம்பா அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஆனா பட் வந்து சில மாற்றத்தினால நம்மலாம் சில பிரச்சனைகள வந்து நம்ம சந்திக்க போறோம். அது என்னென்ன இதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆ மினிமம் பேலன்ஸ் வந்து எஸ்பிஐ, பிஎன்பி, கனரா வங்கி இந்த மாரி பேங்க்லாம் வந்து கம்பல்சரி மினிமம் பேலன்ஸ்க்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்ரீஸ் இல்ல, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கிட்ட வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அது வந்து விரைவில் வந்து அவங்க ஒப்புதல் அளிக்கிற நிலையில தான் இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சிட்டி சைடு, நகரம் சைடு எல்லாம் நெறைய பேர் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? சிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து ரூ. 2000 ரூ. 1000 அப்படி வைக்கிற மாரி இது பண்ணியிருக்காங்க. கிராம சைடுல வந்து ரூ. 500 மினிமம் ஆல்ரெடி இருந்துச்சு. அத இன்னும் இன்கிரீஸ் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்லன்னா வந்து ஆல்ரெடி அ நெறைய அமௌண்ட் வந்து நம்மகிட்ட வந்து பேங்க்ல புடிச்சுட்டே இருப்பாங்க. வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா, என்னோட பேங்க்ல அமௌண்ட் போட்டா நிக்கிறதே இல்லைங்க. என் காச போடுறேன். ஆனா பட் வந்து என்கிட்ட நிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றது அவங்களுக்கு இது சிரமமா இருக்கனால, இந்த மாரி பிரச்சனை வந்து நம்ம வந்து ஒ எஸ்பிஐயும், கனரா பேங்க், பிஎன்பி பேங்க்லாம் நம்ம சந்திக்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ டெக்னாலஜி வந்து கொண்டு வரும்போது, ஏதோ ஒரு தேடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐல வந்து நம்ம வந்து நம்ம டேட்டா எல்லாமே குடுத்துடுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அ 2ஏ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து அமல்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த வந்து வங்கியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா, மோசடி வந்து நெறைய நடக்கிறனால, இதெல்லாம் ஒரு சேஃப்டி விஷயம் தான். அது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பயன்படுத்துற Paytm, ஃபோன்பே, ஜிபே இதுதான் வந்து நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்றோங்க. மேக்ஸிமம் இப்ப நீங்க பார்க்குறவங்க, என்கிட்ட இனிமே இது 3மே இல்ல அப்படின்றவங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தன பேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதில்ல அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாரும் தான் யூஸ் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து அதில யூஸ் பண்ணும்போது அந்த ரெகுலரா பேங்க்ல வந்து 2, 3 பேங்க் இருக்குங்க தெரியுமா? அந்த 2, 3 பேங்க்ல வந்து நம்ம வந்து கரெக்ட்டான பரிவர்த்தனை இல்ல அப்டின்னா, அந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க்ல வந்து நீக்கிருவாங்க அப்டின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா, பண மோசடி நெறைய நடக்குது. இது தவிர்க்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பண மோசடி தவிர்க்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. பட் உங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்கேன் பேங்க் தரப்புல இருந்து, ரெகுலரா பயன்படுத்தினீங்கன்னா அந்த மோசடி நடக்காது. எப்பவாச்சும் ஒரு டைம் பயன்படுத்தும்போது இந்த மாரி மோசம் நடக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி எனக்கு டீட்டெயிலா எனக்கு வந்து ஒரு இது அக்செப்ட் பண்ற மாரி தெரியல. நீங்க உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வவுச்சரு, அதுக்கப்புறம் ரிவார்டு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து குடுப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக பணத்த வந்து கிரெடிட் கார்ட்லருந்து பணத்த வ வ செலவு பண்ணி, கடன் கட்டி வாங்கி, அத வந்து பயன்படுத்துறதில்ல. வேஸ்ட்டா தான் போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்ல வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணா இப்ப வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரூ. 20 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25 வரைக்கும் உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிட்டி சைடு வந்து 3 முறை வந்து பரிவர்த்தனை வந்து பண்ணிக்கினா ஃப்ரீ. அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 25 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்டின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா வந்து சில்லறையா பணம் எடுக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப என்னன்னா டெய்லி இன்னைக்கு ஒரு 1000 நாளைக்கு ஒரு 1000 அப்டி எடுக்கிறவங்க இருப்பாங்க சிட்டி சைடுலாம். ஏன்னா சிட்டி சைடுன்னா மட்டும் அவங்க வந்து ஒரே டைம்ல பணம் சம்பாரிச்சு எடுக்கணும்ன்றது அவசியம் ஒண்ணும் இல்ல. இப்ப பணமா எடுத்தீங்கன்னா, நம்ம வந்து 3 டைமுக்கு மேல வந்து ரூ. 25 சர்வீஸ் சார்ஜ் குடுக்கணும். அது விஷயம் உங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 1லருந்து.
கண்டிப்பா வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வந்து 2, 3 கேள்வி கேட்டேன். இதுல எந்த கேள்வி வந்து யார வந்து சொல்றீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த கேள்வி உங்களுக்கு சொல்ல விஷயங்கள் மத்தவங்கள அந்த கமெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். கண்டிப்பா நம்ம சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபிரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.